பார்வதி அன்னை சிவனின் கண்களை ஒரு நிமிடம் கண்ணை மூடுறாங்க. ஒரு விளையாட்டு. கண் மூடிய தருணத்தில் உதயமானவன் அந்தகாசுரன். அந்த பிறப்பு என்ன செய்யும் அப்படின்னா, அன்னைக்கிட்டே வரம் வாங்கிது. இறப்பில்லா ஒரு வரத்தை வாங்கிறாரு. புரியுதுங்களா? அதுதான் அங்க பெரிய ஒரு விஷயம். அவர்கள் கண்கள் மறைக்கும் போது கண்டிப்பாக தீமையான விஷயங்கள் உருவாகும் இல்லைங்க. உருவாயிருச்சு. 2026 உருவாகி வந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு தெரியல, அவர்னஸ் இல்லை. 5N1 பேர் வச்சிருக்காங்க. பறவை காய்ச்சல் இன்னைக்கும் அது அவர்னஸ்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? இந்த வருகின்ற 3வது மாசத்துல நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அரசு என்ன நடைமுறை மேற்கொள்ள சொல்கிறோ அதை கடைபிடித்து நம் வாழ்விலை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயமே சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலக நீதியிலிருந்து யாரெல்லாம் வழுவுறாங்களோ இந்த பயோ வார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரியில கொரோனா ஆரம்பிச்சது எங்க? கேரளாவில். புரியுதுங்களா? அது அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20 லாக்டவுன் சந்திச்சிட்டோம். புரிஞ்சுச்சுன்னா கால இடைவெளி. ஏன்னா அது இப்ப மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமானா இருக்குது. சந்திர கிரகணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறோம், அது விஷயம். இதனால ஏற்படுகின்ற விளைவுகள். சரி, இதுல அதிகமா எந்த நட்சத்திரம் பாதிக்கப்படும் அப்படின்போது மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி பாதிப்புங்க. இவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுக்கணுங்க. பரிகாரம்னா ஒண்ணும் இல்லைங்க. உணவை கிரகணத்துக்கு 6 மணி நேரத்துக்கு முன்பாக எடுத்துட்டா சிறப்புங்க. இந்த சந்திர கிரகணம், இந்த மந்திர உபாசனை பண்றவர்கள், இந்த வாக்குப்பளிதம் சொல்றவங்க, குறி சொல்றவங்க, ஜோதிடர்கள், தெய்வத்தன்மையில் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த 3:22 6:47 குரலும் இறை சிந்தனையோடு ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் அது சித்திக்கும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா நம்ம என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி இருக்கின்ற நேரம் தான் அந்த சந்திர கிரகணத்தோட அமைப்பு. புரியுதுங்களா? அப்போனா சூரியனோட ராகுவும் சந்திரனோட கேதுவும் இருக்கும். அதாவது பாம்பு. புரியுதுங்களா? அது தொடங்கி முடிவடையும் நேரம், நிழல் மறைத்து மீண்டும் நிழல் விடுற நேரம் தான் கிரகணம்னு சொல்றோம். சரி, இந்த கிரகணத்தால் நமக்கு என்ன நடக்கும், அது என்னைக்கு நடக்குதுங்க ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 3/3/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் நடக்குது. புரியுதுங்களா? இந்த கிரகணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு கெட்டதும் இருக்கு. கிரகணம்ல என்ன நல்லது அப்படின்னா ரத்த கிரகணம் சொல்லும், பிளட் மூன். சரியா ஒரு 82 நிமிஷம் முழு அளவில் அந்த கிரகணம் நமக்கு தெரியும். ஏன்னா பௌர்ணமியில் நடக்குது இல்லைங்களா? அப்போ இது எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? நமக்கு காலபுருஷ தத்துவத்து 3ஆம் இடத்துல குரு. புரியுதுங்களா? 5ல் கேது சந்திரன். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ராகு, 12ல் சனி சுக்கிரன் சேர்க்கை. இது என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஒரு டைமிங் சொல்லணும் இல்லைங்களா? எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மாலை 3:19 ஆரம்பிக்குது. 4:33 முழுமை அடையுது. மத்தியமமா 5 மணிக்கு முழுமையா இருக்கும். விலக ஆரம்பிக்கிற நேரம் 5:33. சந்திர கிரகணம் முழுசு முடிவடைகிற நேரம் பார்த்தீங்கன்னா 6:47. புரியுதுங்களா? இது சந்திர கிரகணத்தோட நேரம் போகின்ற நேரம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கதைக்குள்ள போயிடுவோம். ஏன்னா எல்லாமே ஒரு ஞாபகத்துக்காக சொல்லப்படுற விஷயம். இந்த பார்வதி சிவன் இந்த விளையாட்டா சொன்ன கதையா இருக்கலாம், சீரியஸா சொன்ன விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அது கதையாகவும் எடுத்துக்கலாம், நம்மளோட வாழ்வியலையும் ஒப்பிட்டு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? பார்வதி அன்னை சிவனின் கண்களை ஒரு நிமிடம் கண்ணை மூடுறாங்க. ஒரு விளையாட்டு. கண் மூடிய தருணத்தில் உதயமானவன் அந்தகாசுரன். அந்த பிறப்பு என்ன செய்யும் அப்படின்னா அன்னைக்கிட்டே வரம் வாங்கிது. இறப்பில்லா ஒரு வரத்தை வாங்கிறாரு. புரியுதுங்களா? அதுதான் அங்க பெரிய ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிவனின் கண்ணை புற்றினால் உருவாகிறது ஒரு அரக்கன் மைண்ட் செட் பண்ணிட்டீங்களா?
இந்த உலக நீதியிலிருந்து யாரெல்லாம் வழுவுறாங்களோ இந்த பயோ வார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரியில கொரோனா ஆரம்பிச்சது எங்க? கேரளாவில். புரியுதுங்களா? அது அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20 லாக்டவுன் சந்திச்சிட்டோம். புரிஞ்சுச்சுன்னா கால இடைவெளி. ஏன்னா அது இப்ப மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமானா இருக்குது. புரியுதுங்களா? இப்ப மறுபடியும் சிவன் பார்வதிக்கே வந்துடுறோம். கால பைரவரை உருவாக்கி அந்தகாசுரனை வதம் செய்யும் போது ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு. அதுக்கும் கொரோனாவுக்கும் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்ல பாருங்க. அவனோட உடம்புல இருந்து விழுற ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு உயிர், ஒரு வீரனை அசுரனா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வரம் வாங்கிட்டான் அவன் இந்த கொரோனா மாதிரி. புரியுதுங்களா? கொரோனா என்ன பண்ணுச்சு? மல்டிபிள் பண்ணிட்டே போச்சு. பாத்தீங்களா? அது மாதிரி இப்பவும் வந்துருச்சு. மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது எச்சரிக்கையாக விஷயம் சொல்றதுக்காக தான். அதுக்கு இது கமெண்ட் பண்ணிக்காதீங்க. புரியுதுங்களா? அழித்தல் வீரதீர செயல்கள் புரிந்து சிவன் அழித்ததாலே அட்ட வீரட்டன தலம்னு வந்துச்சு. வீரதீர செயல் புரிந்தாலும் வீரட்ட தலம். புரியுதுங்களா? அதுல முதல்ல இருக்கிற திருக்கண்டியூர். அங்க என்ன பண்ணாரு? பிரம்மாவோட தலைய அந்த தலத்தை தான் அது நடக்குது. ரெண்டாவது இந்த அந்தகாசுரன் வதம் எங்க நடக்குது? பெண்ணை நல்லூர், அதாவது பெண்ணை உருகி வருகின்ற ஊர் திருக்கோவிலூர். அந்தகாசுரன் அழித்த ஸ்தலம். புரியுதுங்க? இன்னைக்கு போனீங்கனாலும் அந்தகாசுரனை அந்த சூளத்தின் வழியா பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒழுகின்ற ரத்தத்தை அன்னை காளி தேவி கையில பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த உருவத்தை நீங்க பார்க்கலாம். அங்க போனா அஷ்ட பைரவரும் தரிசிக்கலாம். புரியுதுங்களா? முதல் பைரவர் திருக்கண்டியூர் பிரம்மாவை பண்ணது, ரெண்டாவது திருக்கோவிலூர், மூன்றாவது திருவதிகை திரிபுர அரசர்கள் இருக்காங்க, அவங்கள அழிச்சது. புரியுதுங்களா? அதே மாதிரி திருப்பரிய நல்லூர், அங்க என்னன்னா தட்சனா எல்லாருக்கும் தெரியல, தாட்சாயனின் தந்தை. தட்ச யாகத்துக்கு போறாங்க. அங்க இந்த பிரச்சனை நடக்குது. சிவனுக்கும் பார்வதிக்கு சண்டை நடக்குது. சிவன் பெரிதா சக்தி பெரிதான் வருது. இது எல்லாமே அங்க அப்பா பெண்ணுக்கான போராட்டம், அங்க கணவன் மனைவிக்குமான போராட்டத்தை சொல்லி அங்க ஒரு நிகழ்வு நடக்குது அந்த ஊர்ல. அடுத்து பாத்தீங்கன்னா திருவிற்குடி, அங்க ஜலத்திரன். புரியுதுங்களா? இங்க அந்த அசுரன் அழிக்கப்படுகிறான். புரியுதுங்களா? அடுத்தது திருவள்ளுவூர். புரியுது? அங்க கஜமுகாசுரன் சொல்லுவாங்க. கஜமுகாசுரன் அவனை அழிச்சது. புரியுதுங்களா? அடுத்தது திருக்குறுக்கை, இங்க மன்மதன் இருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு விஷயம் பாருங்க, இந்த காமன், மன்மதன்னா காமன் தானே. எல்லா மதத்திற்கும், இந்துக்கு ஒரு காமன், முஸ்லீமுக்கு ஒரு காமன், இந்த மாதிரி மதத்துக்கு ஒரு காமன் இல்லை. எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற ஒரே விஷயம் காமம் மட்டுமே. அதனால அவர் பேர் காமன். இங்கிலீஷ் வேர்டே காமன்ல இருந்தா எடுத்துருப்பான். நான் ஒரு ஆச்சரியமா பாக்குறேன். இந்த காமன்ங்கிற வேர்டு காமத்துல இருந்து வந்துருச்சுன்னு சொல்றோம். இந்த காமனே காமமா, அது எல்லாம் காமனா வர்றதுனால அது காமன். அந்த காமனை எரித்தது திருக்குறுக்கை. புரியுதுங்களா? அடுத்தது திருக்கடவுர். அது எப்படி திருக்கடவுர்னா, மார்கண்டேயனுக்கு அந்த யமனை வதம் செய்தது அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இந்த அட்டை விராட்டத்தில் தெரிஞ்சுட்டீங்களா? அதுக்கும் இந்த சந்திர கிரகணத்துக்கு என்னங்க சம்பந்தம்? இது என்ன இவ்வளவு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பில்டப்? அப்படிலாம் இல்லைங்க. அந்தகாசுரன் கண்ணை பொத்தியதால் உருவாகிய அரக்கன். அதுபோல இறை, நம்ம பெரும்பாலும் இறைன் எதிர்ப்பு சூரியன் சந்திரன் தானே. அவர்கள் கண்கள் மறைக்கும் போது கண்டிப்பாக தீமையான விஷயங்கள் உருவாகும் இல்லைங்க. உருவாயிருச்சு. 2026 உருவாகி வந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு தெரியல, அவர்னஸ் இல்லை. 5N1 பேர் வச்சிருக்காங்க பறவை காய்ச்சல். இன்னைக்கும் அது அவர்னஸ்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? இந்த வருகின்ற 3வது மாசத்துல நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அரசு என்ன நடைமுறை மேற்கொள்ள சொல்கிறோ அதை கடைபிடித்து நம் வாழ்விலை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயமே சொல்லிட்டு இருக்கேன். சந்திர கிரகணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறோம், அது விஷயம். இதனால ஏற்படுகின்ற விளைவுகள். சரி, இதுல அதிகமா எந்த நட்சத்திரம் பாதிக்கப்படும் அப்படின்போது மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி பாதிப்புங்க. இவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுக்கணுங்க. பரிகாரம்னா ஒண்ணும் இல்லைங்க. உணவை கிரகணத்துக்கு 6 மணி நேரத்துக்கு முன்பாக எடுத்துட்டா சிறப்புங்க. அதே மாதிரி முடிந்து நல்லா கல்லுப்பு மஞ்சள் தண்ணி போட்டு குளிச்சுட்டு வீட்டை நல்லா கல்லுப்பு நல்லா கடல் நீர் ஏதோ ஒன்று கொண்டு வீட்டை சுத்தப்படுத்தி பழைய உணவு எதுவும் சாப்பிடாம புதிய உணவு சமைத்து உண்பது சிறப்புங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். குறிப்பா இந்த மகம், பூரம், உத்திரம்லாம் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆலய வழிபாட்டுக்கு போயிட்டு வரணும். ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? இது யாருக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னா, இந்த சந்திர கிரகணம், இந்த மந்திர உபாசனை பண்றவர்கள், இந்த வாக்குப்பளிதம் சொல்றவங்க, குறி சொல்றவங்க, ஜோதிடர்கள், தெய்வத்தன்மையில் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த 3:22 இருந்து 6:47 குரலும் இறை சிந்தனையோடு ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் அது சித்திக்கும். எதை வேணாலும் சொல்லுங்க, எளிமையா சொல்லிட்டு போலாம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை
ஒரு மனதாக ஓதிட்டவருக்கு எல்லா பலனும் கிடைக்கும். இப்ப மிகப்பெரிய மந்திரம் ஸ்ரீ கண்டாய நமக மந்திரத்தே முதல் மந்திரம். உங்களுக்கு என்ன தெரியுமோ புடிங்க, படிங்க, ஜெயிங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த பொதுமக்களுக்கு, சார் இவ்வளவுலாம் பயமுறுத்துறீங்களே, கண்டிப்பா லாக்டவுன் உண்டா? நிச்சயம் பிரபஞ்சம் ஏற்படுத்தி ரெடி ஆயிடுச்சுங்க, ஜாகிரதையா இருங்க. அவ்வளவுதான். தேவையானது சேர்த்து வைங்க. தங்கம் ஏறுதா வெள்ளி ஏறுதான்னு பார்க்காதீங்க, நம்ம இருக்க முடியுமான்னு பாருங்க. புரியுதுங்களா? அரசாங்கம் கொடுக்கின்ற எச்சரிக்கையை முறையா பயன்படுத்தினாவே நம்ம மீண்டும் ஒரு இந்த தனிமை சிறைக்கு போகாம இருக்க முடியும். புரியுது? கவனமா இருங்க. அசைவ உணவுகளை கொஞ்சம் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இது ஏதோ ஒன்று நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அது நம்ம தாக்குங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா போதும். புரியுதுங்களா? இந்த சந்திர கிரகணத்தைக்காகவும் இந்த எச்சரிக்கைக்காக தான் இந்த பதிவே முன்னாடி கொடுக்குறோம். இதை கேட்டு பயன்பெறுங்க. சந்திர கிரகணம் இதுதான், இதுல இருந்து வரக்கூடிய விஷயம் இது. அதே மாதிரி இந்த ரெட் மூணுங்கிறது, பிளட் மூணுங்கிறது நம்ம இதுவரை பார்க்கல, எல்லாரும் பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்க கூடாதுல. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வெளியில வராம இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டவர்கள் அவங்களும் இங்கே கொஞ்சம் சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. சந்திர கிரகணத்தை பத்தி தெரிந்து கொண்டும் மேலும் சந்தேகம் இருப்பின் தகவல் நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு பஸ் ஃபீட்பேக் கொடுப்பேன். அதே மாதிரி ராஜநிலை டிவியின் வாயிலாக சொல்கின்ற கருத்துக்கள் அத்தனையுமே உண்மையான கருத்து தகவல் இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஏன்னா இது 19 இது லாக்டவுன் வரும்னு சொல்றதுக்காக இல்லை, உங்களை எச்சரிக்கை பண்றோம். வந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? இது முன்கூட்டியே இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். அந்த நாள்ல மட்டும்தான் வருதுன்னு இல்லை, முன்னாடியே வரும். இதை பாருங்க, எல்லாரும் பயன்பெறணும். எல்லா மக்களும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருக்கோவலூர் வாருங்கள். அந்தகாசுரன் வதம் செய்த பூமி அந்த இடத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. உங்களின் பிணிகள் யாவும் போகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.